பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 29வது நாள் நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலே சூட்டப்பட்டதான முள்முடி, அந்த முற்கிரீடத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்துக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலே முள்ளுகளிலான கிரீடத்தை அவர்கள் வைத்தார்கள். அதாவது ரோம போர் சேவகர்கள் முள்முடியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசில் தலையில வைத்தார்கள் சொல்லி யோவான் 19:2 வசனம் சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த முள் என்ற வார்த்தை கிரேக்கத்திலே அகம்தா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அகம்தா என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அகம்தா என்ற வார்த்தை முள் என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாபம் என்றதான வார்த்தையை இந்த வார்த்தை குறிக்கிறது. இந்த முள் சாபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தலையிலே ஏன் இந்த முள்முடி சூட்டப்பட வேண்டும், இதனுடைய விஷயங்கள் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம். இது கிரேக்கத்திலே அகம்தா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை சாபத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அன்பார்ந்த பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இது ஆங்கிலத்தில் இந்த முள் ஃபினோ கிறிஸ்டி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய அளவு கிட்டத்தட்ட 5.5 6 அங்குலம் 6 இன்ச்சஸ் இருக்கும். 6 அங்குல ஆணி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி 6 அங்குலம் உள்ள ஒரு தடிப்பமான ஒரு முள் வகை இது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வனாந்தரத்தில் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு முள் என்று சொல்லி இந்த முல்லை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது ஃபினோ கிறிஸ்டி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கிரேக்கத்தில் அகம்தா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய அளவு 6 அங்குலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு முள்ளுகளினாலே கிரீடத்தை செய்து அதை அவருடைய தலையிலே சூட்டினார்கள். இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த முள்ளை வளைக்க முடியாது, உடைக்க முடியாது. அன்பார்ந்த பிள்ளைகள், அது வளரும் பொழுதே கிட்டத்தட்ட அது வட்டமான வடிவத்தில் தான் அந்த முள் வளரும். எனவே அவர்கள் அது வட்டமான கிரீடத்தை போன்ற அதை கத்தியால் அதை வெட்டி அதை கொண்டு அவருடைய தலையிலே வைக்கிறார்கள். இப்படி விஷத்தன்மையுள்ள முள்ளான இந்த முள் கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே 15 முட்கள் அவருடைய சிரசிலே அது இறங்கினது. அந்த முள் கிரீடத்தில் 15 முட்கள் அடங்கியதான ஒரு கிரீடத்தை பின்னி அவருக்கு வைத்தார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசில் மேலே இப்படிப்பட்ட ஒரு முள் கிரீடத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சொன்னது போல இது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. முதலிலே இந்த உலகத்தில் முள் எப்பொழுது அடையாளப்படுத்தப்படுகிறது, எப்போ அந்த முள்ளுடைய பிறப்பிடம் எங்கே என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தேடுவோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மனுஷன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஆதாமை சபிக்கிறார். சபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நெற்றியின் உயர்வினால நீ ஆகாரம் புசிப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமை சபிக்கிறார். அப்படியானால் அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த முள் சாபத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. இப்போ இந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமாய் தீர்ப்பதற்காக இந்த சாபத்தின் அடையாளமாய் இருக்கக்கூடியதான முள்ளை தன்னுடைய சிரசில் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சாபத்தை, உங்களுடைய சாபத்தை, என்னுடைய சாபத்தை ஆண்டவர் முள்ளினுடைய வடிவத்தில் அவர் சுமந்து தீர்த்தார். இயேசு சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். இயேசுவின் ரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டது. ஆனால் நம்முடைய சாபங்கள் எப்படி தீர்க்கப்பட்டது இயேசுவினால் சொன்னால், இந்த முள் கிரீடத்தை அவர் தன்னுடைய சிரசிலே ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அன்பான பிள்ளைகளே, நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு ஆண்டவராகிய இயேசுவினாலே முழுவதுமாய் நீக்கப்பட்டது. அன்பான பிள்ளைகள், வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். அன்பான பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
சிரசில் முள்முடி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாபத்தை, உங்கள் சாபத்தை, என்னுடைய சாபத்தை முறிப்பதற்காக, நம்மை சாபத்திலிருந்து நித்தியமாய் விடுதலையாக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அன்பான பிள்ளைகளே, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்ட அந்த 15 முட்கள் மூலமாக நாம் சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக இயேசு தன்னுடைய சிரசிலே அந்த கொடிய விஷம் நிறைந்த, கொடிய வேதனை நிறைந்த அந்த முட்களை, முள்கிரீடத்தை அவர் தலையில் ஏற்றுக்கொண்டார். எதற்காக என்று சொன்னால் உங்கள் சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என் சாபத்தை ஆசீர்வாதமாக்கினவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்காய் ஆண்டவரே முள்முடியை ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கினவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சாபத்தை பரிகரிப்பதற்காக நீர் உம்முடைய பரிசுத்த ஆண்டவரேப்பா தலையின் மீது ஆண்டவரே நீர் முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியா இந்த வேதனையை ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே அப்போ இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யாரெல்லாம் உம்மை பார்த்து கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அவர்களுடைய எல்லா சாபத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.